250 லிட்டர் பிளான்ட்டுக்கும் இந்த 150 லிட்டர் பிளான்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது 100 லிட்டர் பிளான்ட். ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது 100 லிட்டர் பிளான்ட்டில். இந்த கேன் வாட்டர் பிளான்ட் 250 லிட்டர் பிளான்ட்டு 500 லிட்டர் பிளான்ட்லாம் எனவே 250 லிட்டர் பிளான்ட் நம்ம பார்த்துருந்தோம், ஆர்ஓ பிளான்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 150 லிட்டர் அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஆர்ஓ பிளான்ட் நீங்க பார்த்துடலாம். ஆர்ஓ பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனிகளுக்கு பேக்கரிகளுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு 25 லிட்டரு, 50 லிட்டரு, 100 லிட்டரு, 150 லிட்டரு, 200, 250 லிட்டரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிகள் எல்லாமே ஆர்ஓ மிஷின்ஸ் இருக்கு. இந்த 150 லிட்டருக்கும் 250 லிட்டருக்கும் டிஃபரன்ஸும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு ரீசெண்டாக நம்ம 150 லிட்டர் ஆரோ பிளான்ட் ஒன்று ஃபிட்டிங் பண்ணியிருந்தோம். நார்மலாக பிளான்ட் ஃபிட்டிங் பண்ணுறதெல்லாம் நார்மலான விஷயம் தான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஒன்று ஃபிட்டிங் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எஸ் ரேக் ஒன்று பார்த்தீங்கன்னா செஞ்சு அதை உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே டேப் 2 டேப் வர மாதிரியுமே எக்ஸஸாக சிந்துற தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் போகிற மாதிரி பண்ணியிருக்கு. பிளான்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் தான் இருக்குது. 3வது ஃப்ளோரில் 4வது ஃப்ளோர்லேயே இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் லைன் கனெக்ஷன் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி செட்டப்ல நம்ம பிளான் பண்ணி தெளிவாக வச்சுக்கலாம். நம்ம மெயினாக இந்த வீடியோவில் இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். 250 லிட்டர் பிளான்ட்டுக்கும் இந்த 150 லிட்டர் பிளான்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பம்பு, அது போக பேனலு, இந்த வெசல் பார்த்தீங்கன்னா 1054 வெசல் போட்டிருக்கோம். இந்த சின்ன சின்ன வேரியேஷன் மட்டும்தான் மாறுது. ஆனால் பார்த்தீங்கன்னா மெம்பரின்னு, தொழில்நாடு வால்வு, ரா வாட்டர் பம்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. சிங்கிள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் சிஆர்ஐ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 HP பம்ப் வரும் இதில். இதே பார்த்தீங்கன்னா மெம்பரைன் 40 மெம்பரைன் தான். மெம்பரைன் காமனாக 250 லிட்டரில் என்ன மெம்பரைன் யூஸ் பண்ணுறோமோ ஒரு மணி நேரத்துக்கு 250 லிட்டர் அவுட்புட் கொடுக்குற மெம்பரைன் தான் இதே 150 லிட்டர் பிளான்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் இங்கே கேட்டது பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் தான் கேட்டாங்க. ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் தண்ணி வர மாதிரி தான் கேட்டாங்க. அது 100 லிட்டர் பிளான்ட் பற்றின ஒரு வீடியோ அப்புறம் போடுறேன். ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது 100 லிட்டர் பிளான்ட்ல. அதனால பார்த்தீங்கன்னா இது போட்டுக்கலாம் சார், கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வரும், இது போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 150 லிட்டர் பிளான்ட் போட்டு கொடுத்துருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த வெசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இந்த வெசல் எல்லாமே போடலாம். ஒரு சில இடத்துல நாங்களும் போட்டிருக்கோம், ஓடிட்டு தான் இருக்கு. வெசல் வச்சு போட்டால் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம அதிகமான டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பரன்ல போய் சோக் ஆகாது. மல்டிபிள் வால்வு பார்த்தீங்கன்னா மேனுவலா தான் போட்டிருக்கோம். இங்க பட்ஜெட்ல எல்லாமே பார்க்கறதுனால மேனுவலா தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். இங்க செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா ரெகுலரா போட்டு ஆஃப் பண்ணி எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது 100 லிட்டர் பிளான்ட் தான் கேட்டிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே தண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி யூசேஜ் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபியூச்சரில் மெயின்டெனன்ஸும் கம்மியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 150 லிட்டர் பிளான்ட் போட்டிருக்காங்க. சரி, இப்போ கம்பேர் பண்ணிடுவோம் 150 லிட்டர் பிளான்ட்டுக்கும் இதுக்கும். மெம்பரைன் பார்த்தீங்கன்னா 250 லிட்டர் பிளான்ட்டில் 40 மெம்பரைன் வரும். சேம் அதே இதுலேயும் 40 மெம்பரைன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பம்ப் பார்த்தீங்கன்னா அதில் 1.5 HP பம்ப் வரும், 1.5 HP பம்ப் வரும். இதில் 1 HP பம்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் சிஆர்ஐ தான். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதில் சிஆர்ஐ தான் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிஆர்ஐ பம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோ மீட்டர் பார்த்தீங்கன்னா இதில் 1 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதில் 2 மீட்டர் ஃப்ளோ மீட்டர் வரும். பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் டேங்கில் தண்ணி இல்லைனாலும் அதுவே ஆஃப் ஆகிக்கிற மாதிரிலாம் ஆப்ஷனோடையே நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஏதாவது டேங்க்ல ட்ரை ஆயிடுச்சுனாலுமே மிஷினே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிக்கும். பியூரிஃபை வாட்டருக்கு ஒரு 500 லிட்டர் டேங்க் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த டேங்க்ல ஆட்டோமேட்டிக்காக நிறைஞ்சிருச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிக்கிற மாதிரி ஆப்ஷனோட ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். மித்தபடிக்கு சேம் எல்லாம் ஒன்று தாங்க. ஃப்ரேம் அதாவது 250 லிட்டருக்கும் 150 லிட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். ஃப்ரேம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடிக்கு எல்லாமே சேம் ஒன்று தான், காமன் தான். இதில் பம்பு, பேனலு, வெசலு இதனோட சைஸ் மட்டும்தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் மாறுது. மித்தபடிக்கு பார்த்தீங்கன்னா சேம் எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பம்பு பேனலுக்குமே பார்த்தீங்கன்னா மாறும்போது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு பம்போட காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரேட்டே டிஃப்ரென்ஸ் மாறுது. 1 HP பம்புக்கும் 1 HP பம்புக்கும். சிங்கிள் ஃபேஸ் பம்புனா ஒரு ரேட் வரும், த்ரீ ஃபேஸ் பம்புனா ஒரு ரேட் வரும். சேம் அதே மாதிரி இங்க ரா வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் தான் வச்சிருக்காங்க. அதுலயே ஆட்டோ ஃப்ளோட் செட் பண்ணியிருக்காங்க. அது 1000 லிட்டர் குறைய அதுவே ஓடிக்குமாமா.
அதனால பிரச்சனை இல்லை. இதே மாதிரி எப்பயுமே வந்து ஒரு 250 லிட்டர் வரைக்கும் பிளான் பண்றோம், ஒரு 150 லிட்டர் 200 லிட்டர் பிளான் பண்றோம் அப்படின்னா ஒரு 2000 லிட்டர் டேங்க் வச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தீர்றதுக்கும் நம்ம வந்து மோட்டர் போடுறதுக்கும் டெய்லி நம்ம வந்து ஒரு ஒன்ஸ் போட்டோம்னா கூட போதும். சேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் நம்ம ஃபிட்டிங் பண்ணி இருக்கிறது 3வது மாடியில இல்ல 4வது மாடியில வந்து ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து நம்ம வந்து 3 ஃப்ளோருக்கு 2 ஃப்ளோருக்கு 3 ஃப்ளோருக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஆர்ஓ வாட்டர் பிடிக்கிற இடம் எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளே வந்து நம்மளோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து நீட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. 50 லிட்டரு 100 லிட்டரு அதே மாதிரி 25 லிட்டரோட மிஷினோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா சொல்லுங்க. அது மொத்தமா சேர்த்து ஒரு வீடியோவை போடலாம். அடுத்தது வந்து மெயினா சொல்லணும்னு நினைச்சேன். இந்த கேன் வாட்டர் பிளான்ட் பத்தி அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். 250 லிட்டர் பிளான்ட் 500 லிட்டர் பிளான்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேன் வாட்டருக்குலாம் சூட் ஆகாது. நிறைய பேர் கேன் வாட்டருக்கு பத்தி டீட்டெயில் கேட்டுட்டு கால் பண்ணுவாங்க கேன் வாட்டர் பிளான்ட் போடுறதை பத்தி. அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.